நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விழா கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சிருச்சு. ஜெயவேல் 4 மணின்னு சொன்னார். எனக்கு சரியாக 4 மணிக்கு நான் வந்துட்டேன். 4:06க்கு பாஸ்கர் சக்தி சார் வந்தார். ஜின்னா காலையிலேருந்து இங்கே தான் இருக்கார். அதெல்லாம் நான் சொல்ல வந்தது, இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான், பாஸ்கர் சக்தி சார், மற்ற எல்லாரும் அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரியவர் வந்தார். இங்கே மகாபாரதம் புக்கு இருக்கா, ராமாயணம் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் அவர் யார்கிட்ட, ஜின்னாட்ட தான் கேட்டார். நாங்கள் இல்லை, அந்த புக்கு இல்லைன்னொன்னே, அது இல்லையா அப்படின்ட்டு இந்த புக்கு இருந்த புக்கை நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமாக ஒரு மாதிரி வச்சு கொட்டினார். நான் கூப்பிட்டு, சார் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டேன். ஜெயவேலோட அப்பா அப்படின்னாரு. இதிலே மகாபாரதம், ராமாயணம் படிக்கிறவருடைய பிள்ளை இப்படி ஒரு சிறுகதை ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் தான் வருவார் என்பதற்கான ஒரு உதாரணமான ஒரு பேச்சை நான் பார்த்தேன். உண்மையிலே அது சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இருந்தது. சரி, அதான் அதை சொல்லி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோட பேச்ச ஆரம்பித்தேன். நண்பர்களே, இது உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழா. ஒரு மகிழ்ச்சியான விழாவில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, நம்முடைய எழுத்தாளர் பா. ஜெயவேல் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஜூனியருடைய ரிப்போர்ட்டர், அப்புறம் தலைமை நிருபராகவும் இருந்தவர். இந்த புத்தகத்துக்கு முன்னுரைகள் எழுதியிருக்கிற 2 பேர் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் எழுத்தாளர் தமிழ்மகன், அவர் ஜூனியர் விகடனில் உதவி ஆசிரியராக, உதவி பொறுப்பாசிரியராக வேலை பார்த்தவர். இன்னொருத்தர் மானா பாஸ்கர்னு ஒருத்தர் முன்னுரை எழுதியிருக்கார். அவர் ஆனந்த விகடனில் தலைமை உதவி ஆசிரியராக வேலை பார்த்தவர். இந்த புத்தகத்தை வெளியிட்ட இயக்குனர் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்கள் ஆனந்த விகடன் பத்திரிகையில் வேலை பார்த்தவர். இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட நான் ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய தலைமை உதவி ஆசிரியராக 4 ஆண்டு வேலை பார்த்தேன். இது அவர் திட்டமிட்டு பண்ணாரா இல்லை இயல்பாகவே அந்த மாதிரி அமைச்சா என்னன்னு தெரில. ஆனாலுமே உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே ஆனந்த விகடன் நிறுவனத்தில் வேலை பார்க்குற எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. தெய்வ நாயகம் சார் வந்திருக்காங்க, கண்ணன் கோபாலன், அவர் ஜெயக்குமார், இன்னும் நாணய விகடனில் வேலை பார்க்குற ஒரு சார் வந்திருக்காரு. உண்மையிலே இதில் ஆனந்த விகடனுடைய எடிட்டர் கண்ணன் சார் மட்டும்தான் மிஸ்ஸிங். அவர் வந்துட்டாருன்னா அந்த படைப்பு அரங்கம் ஒரு ஆனந்த விகடன் ஆஃபீஸ் மாதிரியே மாறி இருக்கும். உண்மையிலே சந்தோஷம். இது ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்த நம்முடைய எழுத்தாளர் பா. ஜெயவேல் ஒரு சிறுகதை ஆசிரியராகவும் பரிணமித்திருக்கிற இந்த வேலையில் உண்மையிலே உங்களெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நண்பர்களே. இப்போது பத்திரிகையாளர்கள், அப்புறம் உறவினர்கள் எல்லாருமே இந்த கூடியிருக்கிற இந்த நேரத்தில் பத்திரிகையும் ஒரு இலக்கியமும் சம்பந்தப்பட்ட 2 சுவாரஸ்யமான சம்பவம் அல்லது சுவாரஸ்யமான செய்திகள் 2 மட்டும் சொல்லி இந்த உரைக்குள்ளே நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு செய்தி பார்த்திங்கன்னா கிசுகிசு பாணியில் உள்ள ஒரு செய்தி. ஒரு செய்தி உண்மையாகவே நடந்தது. ஆனால் கிசுகிசு பாணின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் நடந்தது தான். அதை நான் பெயர் சொல்லி சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் அதை கிசுகிசு பாணியில் நான் சொல்கிறேன். முதல் செய்தி என்னென்னா, நான் கல்கியில் வேலை பார்க்கும் பொழுது அப்போ கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியராக கல்கி ராஜேந்திரன்னு அவர் ஓய்வில் இருந்த நேரம். அந்த கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியராக அவங்களுடைய பொண்ணு சீதா ரவி வேலை பார்த்தாங்க. நான் அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறேன். அவர் கல்கி பத்திரிகையில் அந்த கல்கி ராஜேந்திரன் ஓய்வில் இருந்தால் கூட அவருடைய பார்வைக்கு தான் தலையங்கம் போயிட்டு வரும். தராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பதில் பகுதியெல்லாம் இருக்கும், அவருடைய பார்வைக்கு தான் போயிட்டு வரும்.
அப்புறம் கார்ட்டூனும் அவருடைய பார்வைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அச்சுக்கே வரும். அவர் ஓய்வில் இருந்தால் கூட அப்பப்போ எடிட்டோரியல் மீட்டிங்க்கு வருவார். அந்த ஆசிரியர் குழுவை எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு உத்வேகம் தர்றது மாதிரி அவருடைய அனுபவங்களை பேசுவார். அங்கே கல்கி ஆஃபீஸில் நடந்த சில சம்பவங்கள்லாம் சொல்லுவார். அப்படி நடந்த ஒரு சம்பவம், அவர் ஆசிரியராக இருக்கும் பொழுது ஒரு எழுத்து பிரபலம், அவர் வந்து திரையுலகத்திலையும் மிக பிரபலம். அந்த எழுத்து பிரபலம் வந்து ஒரு தொடர்கதை ஆரம்பித்தார். தொடர்கதை வந்து ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப வாசகர்களோட அமோக ஆதரவோடு அந்த தொடர்கதை போய்கிட்டே இருந்திருக்கு. எல்லாருமே பயங்கர வரவேற்பும் இருந்தது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அந்த தொடர்கதையை, அந்த வாரத்துக்கான தொடர்கதை பகுதியை அந்த எழுத்து பிரபலத்துலேருந்து வாங்குறதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வந்துடும் அந்த எடிட்டோரியலில் இருக்கிறவங்களுக்கு. நான் பத்திரிகையில் வேலை பார்த்த நண்பர்களுக்கு இது எவ்வளோ பெரிய துன்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு வாரமும் அவர்கிட்டேருந்து தொடர்க வந்துருச்சுன்னா அதை படித்து பார்த்தாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அது வரைக்கும் அவங்க அனுபவித்த அந்த வேதனையெல்லாம் போயிடும். ஆனால் அது வர்றதுக்குள்ளே பயங்கர துன்பமாக இருக்கும். அப்படி ஒரு வாரம் வந்து அவர் இந்த சாப்டர் வந்து கொடுக்கணும், வெயிட் பண்ணுறாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதல்ல எடுத்தோன்னா 3வது பாரத்தை தான் நம்ம பத்திரிகைக்கு இது பிரிண்ட்டுக்கு அனுப்புவோம். அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த 3வது பாரத்துலேயும் அந்த அவர் தர வேண்டிய அந்த வார பகுதி வரலை. சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அடுத்த பாரத்தில் 32வது பக்கத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிவிட்டு அந்த பாரத்தை அனுப்பிட்டு அடுத்த 34வது பக்கத்துக்கும் இது மாதிரி நாங்கள் உங்களுக்காக பக்கத்தை ஒதுக்கியிருக்கோம், நீங்கள் சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாரம். சரி, நீங்கள் எனக்கான பக்கத்தை ஒதுக்கிட்டு மற்ற வேலைகள்லாம் பாருங்கள் அப்படின்னா, சரி தான் சொல்லிட்டாரே, திரும்பி வந்துடும் அந்த தொடர் பகுதி வந்துடும்ட்டு இவங்களும் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2வது பாரத்துக்கும் அவர் தர வேண்டிய அந்த பகுதியை வந்து அவர் தரலை. அவங்க என்ன பண்ணாங்க, சரி வேற ஒரு பக்கங்களை வந்து போட்டு ரொப்பி அனுப்பிட்டாங்க. நண்பர்களுக்கு தெரியும், முதல் பாரத்தில் தான் தலையங்கம், இந்த கேள்வி பதில், கார்ட்டூன், அரசியல் கட்டுரை, கவர் ஸ்டோரி, இது எல்லாமே முதல் பாரத்தில் தான் வரும். அதுக்கான பக்கங்களை ஒதுக்கி வச்சுட்டு சரி அட்லீஸ்ட் இந்த முதல் பாரத்துலையாவது அந்த செய்தியை போட்டு நம்ம ஏற்றிடலாம் அப்படின்னு அவருக்கான பக்கங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. முதல் ஃபார்மில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் வர வேண்டிய நேரத்தில் வரலை. ஒரு கல்கி ராஜேந்திரன் கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்குன்னா அந்த எழுத்து பிரபலம் வீட்டுக்கு இல்லை, இவர் வீட்டுக்கு போயிட்டார். இவர் வீட்டுக்கு போய் அந்த வாரம் என்ன கதை வரணுமோ, அந்த வாரத்தில் என்ன கதை வரணும்னு அவருக்கு ராஜேந்திரன் சார் என்ன நினச்சாரோ அதை அந்த எழுத்து பிரபலத்தினுடைய எழுத்து நடையில் அவரே கரன்னு உட்காந்து எழுதி கல்கி ஆஃபீஸோட அந்த ஆஃபீஸ் பாய் இருப்பாங்கள்ல, அவங்க கையில் கொடுத்து அனுப்பி அந்த பிரபலத்திட்ட கொண்டு போய் கொடுங்க, அதை பார்த்துட்டு அவர் ஓகே சொன்னார்னா திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னுக்காரு. ஒரு நேராக அந்த கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அந்த எழுத்து பிரபலம் வாங்கி பார்த்துருக்காரு. வாங்கி பார்த்துட்டு அந்த கல்கி அசிஸ்டண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் இதை உங்கள் ஆசிரியர்கிட்ட எடுத்து கொண்டு போய் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அவர் எடுத்துக்கிட்டு கல்கி ஆஃபீஸ்க்கு வர்றதுக்குள்ளே அவர் நேராக ஃபோன் பண்ணி, நீங்கள் எழுதியிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது, இந்த வாரத்தில் என் பேர்லையே இந்த சாப்டர், நீங்கள் எழுதுகிற சாப்டரை என் பேர்லேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த சினிமா வேலையை பார்க்க போயிட்டார். அந்த வாரம் அவர் அந்த பிரபலத்தோடைய பேர்லையே கல்கி ராஜேந்திரன் சார் எழுதின அந்த சாப்டர் வந்தது. இது வந்து அவர் எடிட்டோரியல் மீட்டிங்கில் சொன்ன ஒரு செய்தி. இது அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளர் படைப்பாளியாக இருந்தார்னா எதையுமே வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போ நம்முடைய ஜெயவேல் வந்து பத்திரிகையாளராகவும் இருக்கிறார். அந்த பத்திரிகையாளருடைய அனுபவத்தின்பால் எழுதப்பட்ட அந்த கதைகளும் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்பதற்கான ஒரு அறிகுறியோடு அங்கங்கே தென்படுகிற கதைகளாகவும் வந்து அவர் எழுதியிருக்கார். உண்மையாகவே இந்த கதையில் வந்து அந்த காஞ்சிபுரம், மாமல்லபுரம், செங்கல்பட்டு இந்த ஏரியாக்கள் இருக்கிற மனிதர்களையும், அங்கே இருக்கிற மண்ணையும், அங்கே இருக்கிற பண்பாடுகளையும் தற்கால கதைகளாக வந்து ஜெயவேல் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே கல்கியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எடிட்டோரியலில் விழிப்புணர்வு கதைகள் நம்ம வாரம் பிரசுரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியலில் முடிவு பண்ணிட்டோம். ஒரு வாரம் ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதை அப்படிங்கிறதான் பிளான். ஒரு 4-5 வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் எழுத்தாளர் பிரபஞ்சன்கிட்ட கேட்கலாம் கதை
அப்படின்ட்டு முடிவு பண்ணுறோம். நான் தான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் அடுத்த வாரம் உங்கள் கதை வேணும்னு சொல்கிறேன். அவர் கதை சரி தந்துடுறேன்ட்டார். அடுத்த வாரம் கொடுத்துட்டாரு. எனக்கு உள்ள ஒரு பழக்கம் என்னென்னா, ஏதாவது இந்த மாதிரி கதை இதெல்லாம் மேட்ரு வந்து பிரசுரம் பண்ணுறதுக்கான அந்த ரிப்போர்ட்டிங்லாம் வந்ததுன்னா ஒரு கையில் அப்படி பேப்பர் எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வந்து பேனாவே எடுத்து வச்சுட்டு நான் உட்காந்துருவேன். அப்போ என்னென்னா அந்த கதையை படிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு வந்து சரியில்லை அப்படின்னு பண்ணுற பகுதி எல்லாத்தையுமே அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டே வந்தேன். போய் எடிட்டர்கிட்ட போய் காமிச்சு, இது மாதிரிங்க பிரபஞ்சன் கதை கொடுத்துருக்காரு, இதை நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது, எடிட் பண்ணியிருக்கணுன்னே அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா, சார் நீங்கள் பிரபஞ்சன் சார்ட்டே ஃபோன் பண்ணி இது நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருங்க சார், இல்லைன்னா வந்து இப்போ பின்னாடி பிரச்சனை ஆகும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதோட பொருள் புரியாமல் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் பிரபஞ்சனுக்கு ஃபோனை போட்டு, சார் உங்கள் கதை வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் வந்து எடிட் பண்ணும்போது தோணுச்சு, நான் எடிட் பண்ணியிருக்கேன்னொன்னே அந்த சைடு வந்து ஒரு பெரிய மௌனம். நான் வந்து எனக்கு அப்போவே தோணலை, பெரிய மௌனம். அப்புறம் வந்து அவர் ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து, கதிர் நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் கதை என் கையில் இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரிஜினல் கதையை தான் நான் பிரசுரம் பண்ணுவேன், என்னோடய புத்தகத்தில் சேர்ப்பேன், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கோங்கன்னாரு. எனக்கு அப்போவும் அவர் வந்து சொல்கிறதோட சென்ஸ் புரியவே இல்லை. நான் எடிட் பண்ண அந்த வருஷனோட தான் கல்கி பத்திரிகையில் அந்த கதை வந்துச்சு. ஆனால் பிரபஞ்சன் வந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனுஷனா, அதுக்கு பிறகு என்னை நிறைய தடவை பார்த்துட்டாரு. அதுக்கு பிறகு என்னை வந்து நிறைய தடவை வந்து என் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக பேசி ஒரு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு சூழல்லாமே வந்தது. ஒரு முறை கூட, அவர் இறக்கின்ற வரை ஒரு முறை கூட என் கதையில் நீங்கள் அப்படி என்ன குறைய கண்டீங்க, எப்படி நீங்கள் வந்து அதை எடிட் பண்ண போச்சு அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து கேட்கவே இல்லை. இதுக்கு பிறகு வந்து என்ன ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, அவர் வந்து ஒரு இலக்கிய போட்டிக்கு நடுவராக இருந்து என்னுடைய ஒரு முதல் கவிதை தொகுப்பை வந்து விருதுக்குரிய புத்தகமாக அவர் வந்து தேர்வு பண்ணுறார். அப்படி ஒரு பண்பான ஒரு எழுத்தாளர்கள் கூடலாம் வந்து பழகிறதுக்கு நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்தது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களோடு கூடிய ஒரு கதைகளை தான் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு நம்ம பா. ஜெயவேல் அப்படி தான் சொல்லணும். அதுக்கான எல்லா அடையாளங்களும் சமிக்கைகளும் வந்து இந்த கதைகளில் இருக்குது. பா. ஜெயவேலோட அந்த கதைகள் 10 கதைகள் இருக்குது. 10 கதைகளும் மிக 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 எளிமையான கதைகள், ஆனால் ரொம்ப 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 அழகான கதைகள். அவ்வளோ அருமையான கதைகளாக வந்து அவர் ஜெயவேல் எழுதியிருக்காரு. ஒரு ஜின்னா சொன்னது மாதிரி இது வந்து அவருடைய முதல் தொகுப்பு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா முதல் தொகுப்புக்கான எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அவ்வளோ நல்ல கதைகளாக ஒரு 10 கதைகளும் எழுதியிருக்காரு. அவர் பார்த்த மனிதர்களை, அவர் உணர்ந்த நிகழ்ச்சிகளை, அவர் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தெளிவாக சொல்கிறதுக்கு அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து இருந்திருக்காரு. அந்த பத்திரிகையாளராக இருக்கிற அந்த எடிட்டிங் சென்ஸ் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அப்படி வர ஒரு கச்சிதமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு எளிமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எளிமையாக சொல்லியிருக்காருன்னா எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வாகனத்தில் போகும் பொழுது அந்த வாகனத்தில் இருக்கிற அந்த முன் விளக்கு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த முன் விளக்கு வெளிச்சம் வந்து அந்த வாகனத்தை இழுத்துக்கிட்டு போகிறதா யாராவது ஒருத்தர் கவிதை எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவிதையை வந்து ரொம்ப நம்ம ரசித்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான ஒரு கவிதையான ஒரு கவிதைத்தனமான ஒரு கதையாக தான் வந்து இந்த 10 கதைகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இந்த கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் பெரும்பாலுமே வந்து உலகத்தில் ஒரு பெரிய பத்திரிகையாளராக இருக்கவங்க நல்ல சிறுகதையும் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போது தனிமையின் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அப்புறம் காலரா காலத்து காதல் அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது. இந்த 2 நாவலையுமே எழுதினவர் வந்து தென்னமெரிக்கா கண்டத்தில் பிறந்த கொலம்பியா நாட்டில் பிறந்த மார்க்கேஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரைட்டர் தான் எழுதினார். அவர் வந்து தன்னுடைய சட்டப்படிப்பை வந்து பாதியிலேயே விட்டுட்டு பத்திரிகை தொழிலுக்கு வந்தவர். பா. ஜெயவேலாவது வந்து சட்டப்படிப்பை முழுசாக முடிச்சிட்டாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முழுசாக முடிச்சிட்டாரு. ஆனால் மார்க்கேஸ், அவர் கொலம்பியா நாட்டில் பிறந்த அந்த மார்க்கேஸ், அவர் வந்து சட்டப்படிப்பை வந்து பாதியிலே முடிச்சுட்டு வந்தவர்.
அவர் வந்து எப்படின்னா அவருடைய நாவலுக்கும் அவருடைய எழுத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் ரசிகர்கள். அமெரிக்க நாட்டினுடைய பில் கிளின்டன் வந்து அவருடைய நாவலோட ரசிகர். அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் ஒபாமா அவருடைய எழுத்துக்களுடைய ரசிகர். நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவருடைய எழுத்துக்களுடைய மாபெரும் ரசிகர். நட்வர் சிங் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இங்கே அணிசேரா நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுடைய மாநாடு வந்து இந்தியாவில் நடக்கும் பொழுது நட்வர் சிங் கிட்ட சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ, கியூபாவோட அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோட்ட சொல்லி நீங்கள் வரும் பொழுது எழுத்தாளர் மார்க்கேஸையும் இந்த மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மார்க்கேஸ் வந்து பிரபலமானவர். அவர் இந்த மார்க்கேஸ்க்கு வந்து ஒரு மனைவி ஒரு காதலி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவருக்கு இருந்திருக்காங்க. அவருடைய அந்த காதலிக்கும் அந்த எழுத்தாளர் மார்க்கேஸுக்கும் ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு வந்து இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அந்த அளவுக்கு வந்து இந்திரா காந்திக்கும் மார்க்கேஸுக்கும் அந்த அளவுக்கான ஒரு இலக்கிய நட்பு. இதே மாதிரி வந்து இந்திய எழுத்தாளர் குஷ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருக்கார். இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரிஞ்சப்ப அவர் வந்து பாகிஸ்தான் போகும் ரயில் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். அது ரொம்ப மிக பிரபலமான புத்தகம். அப்புறம் கேரளாவில் KR மீரா அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க. அவங்களும் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். நம்ம ஜெயவேல் மாதிரி அடிப்படையாளர் ஒரு பத்திரிகையாளர். அவங்க ஆராய்ச்சர் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த நாவல் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல். இப்போ நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, மார்க்கேஸ், குஷ்வந்த் சிங், மீரா, இவங்க எல்லாமே அடிப்படையான பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர்களாக இருந்ததுனால இவங்களுடைய நாவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ எளிமையான ஒரு கதை. அதே நேரத்தில் அந்த எளிமை தான் அந்த நாவலையும் அந்த கதையையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மையாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போவும் அது மாதிரி சொல்லப்படுது நண்பர்களே. இப்போ என்னென்னா நம்மளுடைய ஜெயவேல் இருக்கார் இல்லையா, இவருடைய கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிமைத்தன்மையோடு கூடிய அந்த எளிமைத்தன்மை தான் வந்து அப்படியே கூட்டி அழைச்சிக்கிட்டு போகிற ஒரு கதைகளாமே இந்த 10 கதைகளுமே இருக்குது. இப்போது இது உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புத்தகத்தோட முன்னுரையில் எழுத்தாளர் வந்து தமிழ் மகன் வந்து சொல்கிறாரு, இந்த கதைகளை எதையுமே அவர் வந்து முழுசாக சொல்லிடாமல் வாசகர்களுடைய யூகத்துக்கு விடக்கூடிய சில கதைகளையும் இதில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறார். உண்மையாகவே வந்து சிறுகதை எழுதுவதோட ஒரு நல்ல பழக்கம் வந்து வாசகருடைய யூகத்துக்கும் சில கதைகளை விடணும் அப்படிங்கிறதா தான் நான் நினைக்கிறேன். உதாரணமாக சொல்லணும்னா அவருடைய இரவுக்குறி கதை, அந்த கதையில் வந்து இருளர்களுடைய சடங்குகள் எல்லாம் நடக்கும். அங்கே லலிதா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்து முதல் முறையாக காதல் பண்ணுவாங்க. முதல் முறையாக காதல் பண்ணும் பொழுதே அவங்களுக்குள்ள வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரியான சில தாம்பத்திய உறவுகள் எல்லாமே அவங்களுக்கு நடந்துடும். இத்தனைக்கும் வந்து லலிதாங்கிற பெண்மணி வந்து வாய் பேச முடியாதவங்க. ஒரு இரவில் வந்து சந்திச்சுட்டு மறுபடியும் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போகும் பொழுது மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த முருகன் இருக்க மாட்டார். இப்போ அவங்கவுங்க வேறு வேறு ஊர்லேருந்து, இந்தியா முழுக்க இருக்க அந்த இருளர் மக்கள் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஏற்பட்ட தாம்பத்திய உறவாலா இல்லை எதனாலன்னு தெரியாது, திருப்பி மறு 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 அப்படின்ட்டு அடுத்தடுத்தது வருடங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த முருகன் இருக்க மாட்டார், லலிதா மட்டும் வருவாங்க. என்ன காரணம்னா அந்த முருகன் வந்து அந்த கடல் அலையில் மாட்டி அவர் இறந்துருப்பார். அவர் இறந்து போன விஷயம் கூட அந்த பெண்மணி லலிதாங்கிற அந்த ஊமை பெண்மணிக்கு தெரியாது. கடைசியில் வந்து நம்ம ஜெயவேல் அந்த கதையோட கடைசி பேராகிராஃபில் எழுதுகிறாரு, அவங்க முருகனை எதிர்பார்த்து அந்த கடற்கரையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடல் அலை வந்து எப்படியெல்லாம் கொந்தளிக்கலோ அந்த மாதிரி அவங்களுடைய மனசு கொந்தளிக்குது. அப்போ ஒரு 3 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை வந்து கட்டி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோட அந்த கதை வந்து முடியுது. இப்போ இது வாசகருடைய யூகத்துக்கு அந்த முடிவை வந்து விடுறாரு. அது முருகனுக்கும் லலிதாவுக்கும் பிறந்த குழந்தையா, இல்லை லலிதா ஊருக்கு போன பிறகு வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு பிறந்த குழந்தையா, இல்லை அந்த குழந்தையே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய கழிச்சிட்டு ஒரு அனாதை குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டாங்களா, இப்படி பல யூகத்துக்கு விடக்கூடிய
நல்ல நல்ல கதைகளாக வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இதில் வந்து கழுமரம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த தொகுப்பிலே இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல கதைகள்லாம் அந்த கதை ஒன்று. கழுமரம் கதை வந்து ஒரு மூல நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு நிராதரவான சுப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி எழுதியிருப்பார் அந்த கதையில். சுப்பு வந்து வேற ஒருத்தரோட மனைவியோட கூட்டிகிட்டு வேற ஒரு ஊருக்கெல்லாம் போயிடுவார். அங்கே அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. மறுபடியும் நிராதாரோட திரும்பி இங்கே வருவார். இங்கே வந்த பிறகு அந்த ஒரு மனிதர் வந்து ஊருக்கு பொதுவான மனிதராக சுப்பு மாறிடுவார். அவரை கவனிக்க ஆள் இருக்காது. ஒரு நிராதாரமான ஒரு ஒரு நிலையோடு அவர் இருப்பார். அவருக்கு மூல நோய் வந்துடும். மூல நோய் வந்த பிறகு அந்த மூல நோயோட அவர் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயத்த ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு மொழியில் அவர் வந்து ஜெயவேல் எழுதியிருப்பார். அந்த அந்த விளையாட்டுத்தனமான மொழியை வந்து நீங்கள் வந்து 2வது முறை வாசிக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு மனுஷனை எப்படி நெருக்கடியாக நிற்க வைக்குது அப்படிங்கிற ஒரு வலியை வந்து ரொம்ப 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 இலகுவான மொழி, ஆனால் அவ்வளோ வலி நிறைந்த ஒரு கதையாக வந்து அதை சொல்லியிருக்காரு ஜெயவேல். இப்படியான ஒரு நல்ல நல்ல கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு ஆண்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வந்து ஒரு 65-60 வயசு ஆனால் ஒரு ஆள், அவர் வந்து அந்த ஊர்லேயே வந்து அவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் பேர் சிவக்கொழுந்து. மீசையை நல்லா முறுக்கிக்கிட்டு அவர் எதிர்த்தாப்பில் நடந்து வந்தாவே அவர் நேராக நடந்து வர்றதுக்கே பயப்படும். அப்படியான ஒரு சிவக்கொழுந்துக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு நோய் வந்துடும். அவருக்கு சிறுநீர் பிரியாது. சிறுநீர் பிரியாமல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் இருக்க மாட்டார். ஒரு ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு நர்ஸு தான் வந்து அவருடைய ஆண் உறுப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க. இதை வந்து இவரால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த சிவக்கொழுந்தால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு பொம்பளை எப்படி அதுவும் என்னுடைய ஆண் உறுப்பை வந்து பிடிச்சி எப்படி வைத்தியம் பார்க்கலாம், என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவார். ஆனால் தான் ஒரு ஆண், தான் ஒரு ஆண், தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு திமிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வருவாங்க, சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க, உடம்புல கை இருக்கிறது மாதிரி கால் இருக்கிறது மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு தானே. ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஆகும் பொழுது ஒரு ஆண் டாக்டர் போய் அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறது இல்லையா, அது மாதிரி இதை நீ எடுத்துக்கணும். இல்லை அதெல்லாம் முடியாது, என்னால் ரொம்ப ஒரு மாதிரி உளைச்சலுக்கு ஆளாயிடுவார். இவங்களுக்கு அந்த மாதிரியான அவங்களுடைய ஆண் உறுப்பை பிடிச்சி மருத்துவம் பார்த்த அந்த பெண் வந்து இவரால் அந்த ஊரில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண். இவரால் அந்த ஊரில் பாதிக்கப்பட்டு அந்த ஊர்லேயே இருக்க முடியாமல் ஊரை விட்டு வெளியில் வந்த ஒரு பெண் தான். அவர் யாருன்னே தெரியாமல் அவருக்கு வந்து அந்த மருத்துவம் பார்ப்பாங்க. இப்படி ஈரமான கதைகள் எல்லாமே வந்து இந்த தொகுப்பில் வந்து ஜெயவேல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கும் வந்து ஜின்னா வந்து சொன்னார், சம்பந்தமே இல்லை, ஒவ்வொரு தொகுப்பும் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆனால் என்னுடைய வாசிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா கதைகளிலுமே அன்பு சம்பந்தம். ஆனால் எல்லா கதைகளிலுமே ஏதோ ஒரு பகுதியில் அல்லது ஏதோ ஒரு பேராகிராஃபில் உறவுகளால் கைவிடப்பட்ட மனிதர்கள் இந்த கதைக்குள்ளே உலவிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய கதைகளை படிக்கும் பொழுது எப்படி தோணுதுன்னா, அந்த வாழ்க்கைங்கிறது உறவுகளோட நெருக்கமும் உறவுகளோட விளக்கமும் தான் இந்த வாழ்க்கை. ஒரு முனை வந்து உறவோடு நெருக்கமாக இருக்கிறதுனா இன்னொரு முனை வந்து உறவோடு விலகி இருக்கிறது அப்படின்னு தான் எண்ணக்கூடிய அளவுக்கு, சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அப்படியான கதைகளாக எழுதியிருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இரவுக்குறியில் முருகனை பிரிஞ்சு லலிதா போயிடுவாங்க. ஆண்ட்ரோஜன் கதையில் தன்னுடைய கணவனை இறக்க கொடுத்துட்டு அன்னைக்கிளி ஊரை காலி பண்ணிட்டு போவாங்க. இன்னொரு கதை ஒரு கதையில் வந்து கொடைமடம் கதையில் ஊருக்கு போன அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வேலைக்கு போன அண்ணன் ஒரு 5 வருஷமாக வீட்டுக்கு திரும்பாமே இருப்பார். அவர் எங்கே போனார், எங்கே வந்தார், என்ன பண்ணுறாரு யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு நாளில் ஏதோ ஒரு காலையில் அல்லது ஏதோ ஒரு நைட்டு மறுபடியும் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அந்த அம்மாவும் அப்பாவும் தம்பியும் ஒரு எதிர்பார்ப்போடே இருப்பாங்க. ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க 200 வருஷம் 250 வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு வீட்டை பிரிஞ்சு சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரியான ஒரு நகரத்தில் வந்து
போய் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. மனசளவில் அவங்களால அந்த வீட்டை பிரியவே முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டை விற்கிறதுக்கு வருவார். ஆனால் அந்த வீட்டை வந்து அவரால் விற்கவே முடியாமல் மன கஷ்டத்தோட மனம் நொந்து போய் விற்றுட்டு போவாங்க. இப்படி இந்த 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 கதை முழுக்கவும் உறவுகளோட நெருக்கமும் உறவுகளோட விளக்கமுமான கதைகளாக வந்து இருக்குது. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈரமான கதைகள். அந்த கொடைமடம் கதையில் கூட அந்த அண்ணன் பிரிஞ்ச பகுதியை வந்து என்னால் அது ஒரு பேராகிராஃப் தான் அந்த 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 செய்தி வரும். என்னால் அதை கண்கலங்காமல் என்னால் அதை படிக்கவே முடியல. திருப்பி அந்த கதை முடிகிற வரைக்குமே அந்த அண்ணன் வந்து திரும்பி வந்துட மாட்டாரா, இந்த வரியில் வந்துடுவாரா, அடுத்த வரியில் வந்துடுவாரா, அந்த கதையோட முடிவில் வந்துடுவாரா அப்படின்னு அதை எதிர்பார்த்துக்கிட்டே படித்தேன். ஆனால் கடைசி வரைக்குமே அந்த அண்ணன் வரல. எங்கே போனார், எங்கே வந்தார், என்ன ஆனாருன்னு தெரில. நான் ஜெயவேல்கிட்ட கேட்டேன், தெரியல சார் எங்கே போனார்னு எனக்குமே தெரில அப்படின்ட்டாரு. ஏன்னா என்னால் தாங்க முடியல, அந்த வலி வந்து தாங்க முடியாத ஒரு இதுவாக இருந்தது. இப்படி நல்ல கதைகள், நிறைய நல்ல நல்ல கதைகளாக எழுதியிருக்கார். அப்புறம் ஜெயவேல், நீங்கள் கவிதை எழுதுவீங்களா? எழுதியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் கதையில் வந்து நீங்கள் கவிதையை எழுதக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அடையாளங்கள்லாம் உங்கள் கதையில் இருந்துச்சு. என்னென்னா அந்த கழுமரம் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, அவர் வந்து மூல நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். டாக்டர் வந்து பரோட்டா தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். இவர் கையில் வந்து மாத்திரை என் கையில் இருக்கும். சரி மாத்திரை இருக்கிறே அப்படிங்கிற தைரியத்தில் சரி பரோட்டா சாப்பிடலான்னு ஆசை வந்துடும். இந்த பரோட்டா சாப்பிடணுங்கிற ஆசை வந்தோன்னே சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும். அவருடைய உடம்பு அந்த நாக்கு வந்து நீ பரோட்டாவை சாப்பிடுங்க. அவருடைய அறிவு வந்து பரோட்டா சாப்பிட்டேன்னா உடம்பு வீணாக போயிடும், உன்னெல்லாம் டாய்லெட்டில் உட்காந்தேன்னா கத்தி வச்சு கீறினது மாதிரி உனக்கு வலிக்கும், சாப்பிடாதன்னு அறிவு சொல்லும். நாக்கு வந்து பரோட்டா சாப்பிடுன்னு சொல்லும். அந்த இடத்துல வந்து ஒரு எழுதுறாரு, அந்த பைட்டிக்காக எழுதுறாரு, ஒரு கவிதையாக எழுதியிருந்தார். எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேல்வாய் ருசிக்கும் கீழ்வாய் வலிக்கும் இடையில் மனம் அகப்பட்டு தவித்தது. மேல்வாய் ருசிக்கும் கீழ்வாய் வலிக்கும் இடையில் மனம் அகப்பட்டு தவித்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இன்னொன்று வந்து துஞ்சா நிறவுன்னு ஒரு கதை. அந்த கதையில் வந்து தூக்கம் வராத ஒருத்தனுடைய பற்றின பிரச்சனையை எழுதுறாரு. அதில் வந்து தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க மனைவி கூட அவருக்கு வந்து சண்டை வந்துடுது. மனைவி வந்து அலறாங்கன்னா கதறிக்கிட்டோ அல்லது வந்து சத்தம் போட்டுக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ அழலை. அவங்க அலறதே அவங்களுக்கு தெரியாமல் அலறாங்க. அப்போ அவங்க கண்ணில் வந்து கண்ணீர் அப்படியே மொனக்கண்ணில் வந்து அப்படி கண்ணீர் வந்து அப்படி நிற்கிது. அதை வந்து ஜெயவேல் எழுதுறாரு, மூடி வைத்த குழாவில் கோத்து வைத்த நீர் போல ஆயின மஞ்சுவின் கண்கள். இந்த மூடி வச்ச குழாவில் பார்த்தீங்கன்னா ஆனாலும் மூடி வச்சதை மீறி ஒரு கசிஞ்சு இப்படி தண்ணி வரும். அதை அவர் எழுதுறாரு, மூடி வைத்த குழாவில் கோத்து வைத்த நீர் போல ஆயின கண்கள் அப்படின்னு வந்து எழுதுறாரு. என்னதான் ஒரு மனுஷன் என்னதான் வேதனைப்பட்டாலும் இந்த கண் அந்த அது 5 வாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண் காது மூக்கு வாய் செவி, இந்த 5 புலன்களுக்கு தெரியாமல் ஒரு மனுஷன் வேதனையே பட முடியாது. ஒரு வேதனைனா ஒன்று கண்ணு காட்டி கொடுத்துரும், கண்ணில் தண்ணி வரும், இல்லைனா வாய் ஐயோ வலிக்குதுன்னு சொல்லும், இல்லைனா காது கோவத்தில் காது செவந்துடும், இந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இவர் வந்து தூக்கம் இல்லாமல் வந்து தவிக்கிறத வந்து ஜெயவேல் வந்து எழுதுறாரு, 5 தென்படாத ஏதோ ஒரு விரக்தி ஆள் மனதில் புதைந்து கிடந்தது அப்படின்னு எழுதுறாரு. விரக்தி அப்படிங்கிறது 5 தெரியாமல் ஒரு விரக்தியே இருக்க முடியாது, ஒரு உணர்வே இருக்க முடியாது. ஆனாலும் அதற்கும் தெரியாத ஒரு விரக்தி ஆள் மனதில் புதைந்து கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. யூஎஸ்க்கு போயிடுவார் ஒரு மகன். அவங்க அப்பா தான் புள்ள வருவானா மாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவார், நான் அடுத்த மாசியாது ஆமாம் அடுத்த ஒரு பண்டிகை நாளுக்குள்ளே மாசி மகத்துக்குள்ளே நான் வந்து இறந்துருவேன், என்னுடைய இறுதி காலம் வந்து ஏகாதசி இறுதி காலம் நெருங்கிருச்சுங்கிறத அவர் உணர்ந்துருவார். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படி ஒரு சாய்வு நாற்காலியில் அப்படி சாஞ்சி உள்ள வராண்டாவில் வந்து உட்காந்துருப்பார். அந்த உட்காந்துருக்க பொழுதை வந்து ஜெயவேல் வந்து எழுதுறாரு, குளிரும் வெயிலும் பிசைந்து படர்ந்த
இதமான முன்பனி காலத்து முற்பகல் அது அப்படின்னு எழுதுறார். நான் அதனால தான் கேட்டேன், நீங்கள் கவிதை எழுதுவீங்களா கவிஞரா அப்படின்னு கேட்டது அதனால தான். இந்த இரவுக்குறி கதையில் முருகனும் லலிதாவுக்கும் இடையில் தாம்பத்திய உறவு நடந்துடும். தாம்பத்திய உறவு நடந்த பிறகு அந்த கடற்கரையில் இருக்க குடிசையில் அவங்கவுங்க தனித்தனியாக போய் படுத்திருப்பாங்க. படுத்திருக்கும் பொழுது அந்த லலிதா ஊமை, அவங்களால எதுவுமே வெளியில் சொல்ல முடியாது. இந்த தாம்பத்திய உறவு நடந்தோன்னா நமக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் தாம்பத்திய உறவு நடந்துருச்சு. இந்த முருகன் தன்னை ஏற்றுப்பானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும், ஒரு வேதனை அவங்களுக்குள்ளே வந்துடும். அதை அவங்க நினச்சிக்கிட்டே போய் படுத்திருப்பாங்க. மேலே கூரை இருக்காது. அந்த வானத்தில் நட்சத்திரம்லாம் அப்படியே அங்கங்கே அப்படியே பரவி இறஞ்சி கிடக்கும். அதை பார்க்கும் பொழுது அவர் அந்த லலிதாவுக்கு தோன்றதா ஜெயவேல் எழுதுறாரு, அந்தகார பொழுதில் வானில் இறைந்து கிடந்த நட்சத்திரங்கள் லலிதாவுக்கு நெருஞ்சி முள்ளாய் தோன்றின அப்படின்னு எழுதுறாரு. அந்த ஒரு வேதனையை அந்த இயற்கையில் ஏற்றி சொல்கிறார். இது ஒரு கவிஞர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஏகப்பட்ட வரிகள் நான் அடிப்படையில் நான் ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால நான் ரசித்து படிக்கிறதுக்கும் சிரித்து படிக்கிறதுக்கும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு படிக்கிறதுக்குமான ஏகப்பட்ட வரிகள் இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்குது. உண்மையாகவே ஒரு பத்திரிகையாளர் தான் இதை எழுதினாரா அப்படிங்கிறத ஒரு சந்தேகத்தோடையும் இதை படிக்கிறதுக்கான, அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடும் படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை இதுக்குள்ளே வச்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். கடைசியாக சும்மா ஜெயவேலுக்கு சும்மா சொல்லணும், நான் நிறையா கதைகள்லாம் வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுனால அந்த வாசிப்பு அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த கதைகள் ரொம்ப எளிமையான மொழி, அழகான கதைகள், தான் பார்த்த மக்களையும் மண்ணையும் அவர் எழுதுகிறாரு. ரொம்ப அக்யூரேட்டாக எழுதுகிறாரு. சடங்கு முறைகள், வாழ்க்கை முறை, பண்பாடு, இது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப நல்லா எழுதுகிறார். எனக்கு ஒரு இன்னும் நல்ல சிறுகதைகள், நல்ல அழுத்தமான சிறுகதைகள் அவர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இந்த இதில் எனக்கு தோன்ற இப்போ சின்ன ஒரு இதுதான், நிறைய கதைகளை அவர் டயலாக்லேயே நகர்த்திக்கிட்டு போகிறார். அந்த உரைநடையில் உரையாடல்லையே நகர்த்திக்கிட்டு போகிறாரு. அந்த உரையாடல்லையே நகர்த்திக்கிட்டு போகிறது. பாஸ்கர் சக்தி சார் மெட்டி ஒலி நாடகத்துக்கெலாம் அவர் தான் வசனம் எழுதினார். அவருக்கு தெரியும் நாடகத்துக்கு வசனம் ரொம்ப முக்கியம். ஆனால் சிறுகதைக்கு வசனம் வேணும், ஆனால் அவ்வளோ வசனங்கள் வேண்டியதில், உரையாடல் வேண்டியதில், ஒரு விவரணைகளில் நகர்த்திக்கிட்டே போகலாம். அது ஒரு நல்ல ஒரு அழுத்தமான சிறுகதையாக, ஒரு நல்ல சிறுகதையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான தமிழ் சிறுகதை பரப்பில் அதுக்கான நிறைய உதாரண கதைகள்லாம் இருக்குது. நான் இங்கே அந்த கதைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆனால் நோட் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் நான் அந்த கதையை சொல்லலை. அப்படி இனி வர நீங்கள் எழுதுகிற கதைகளில் உரையாடல்களை கம்மி பண்ணிவிட்டு விவரணைகள் மூலமாக இந்த கதைகளை உணர்த்துவதன் மூலமாக நீங்கள் இன்னும் நல்ல அழுத்தமான கதைகளை நீங்கள் உங்களால் படைக்க முடியும். அதுக்கான வாசிப்பு இருக்குது, அதுக்கான கற்பனை திறன் இருக்குது, நல்ல எடிட்டிங் சென்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பண்ணணும். அப்புறம் நீங்கள் தலைப்பு வைக்கும் பொழுதும், கதைகளுக்கு தலைப்பு வைக்கும்போதும் ஏற்கனவே இந்த தலைப்பில் ஏதாவது கதைகள் இருந்திருக்கா, இப்போ ஒரு வச்சுருக்கிறதுல ஒரு 2-3 கதைகள் ஏற்கனவே ஒரு தலைப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தலைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி தலைப்பு இல்லாத தலைப்பாக வைங்க. ஏன்னா இருக்கிற தலைப்பு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த கதை, ஏன்னா நீங்கள் வச்சுருக்க தலைப்பு எல்லாமே சிறுகதையில் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் வச்ச தலைப்பு, அந்த அது ஞாபகத்துக்கு வராமல் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு அதை எந்த கதைங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மற்றபடி ரொம்ப நல்ல கதைகள் எழுதியிருக்கீங்க, ரொம்ப அருமையான கதைகள் எழுதியிருக்கீங்க. பத்திரிகையாளராக இருந்து இப்படியான ஒரு அழுத்தமான கதைகளை எழுதுனதில் பத்திரிகையாளராகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். மென்மேலும் நல்ல கதைகளை கொடுங்க. இத்தனை நேரம் அமைதியாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு நன்றி.